வணக்கம் நேயர்களே. இன்று மே 19, 2026 செவ்வாய்க்கிழமை. நோர்வே தமிழ் முட்டை செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். கடல் தூய்மை ஒப்பந்தம், குமுக ஊடகங்களில் மூழ்கும் சிறார்கள், பண்ணை பொருள் விலைகள் மீண்டும் உயர்வு. இனி விரிவான செய்திகள். கடல் தூய்மை ஒப்பந்தம். கடலில் கலக்கும் நெகிழி கழிவுகளை குறைக்கும் நோக்கில் நோர்வே நாவலந்தேய ஒத்துழைப்பு 2030 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நோர்வே தனது சுற்றுச்சூழல் செயலறிவை நாவலந்தேயத்துடன் பகிர்கிறது. குமுக ஊடகங்களில் மூழ்கும் சிறார்கள். நோர்வேயில் 9 முதல் 12 அகவை சிறார்களில் 54 விழுக்காட்டினர் நாள்தோறும் குமுக ஊடகங்களை பயன்படுத்துகின்றனர். இது தூக்கம், கற்றல் திறன் மற்றும் பாதுகாப்பில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என அமைச்சர் ஒருவர் எச்சரித்துள்ளார். பண்ணைப் பொருள் விலைகள் மீண்டும் உயர்வு. உள்நாட்டு தேவை அதிகரித்துள்ளதால் நோர்வேயில் இறைச்சி மற்றும் முட்டை விலைகள் உயர்ந்துள்ளதாக நூற்றூரா அமைப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் மக்களிடையே இவற்றுக்கான நுகர்வு குறையவில்லை என தரவுகள் கூறுகின்றன. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.